வணக்கம் நண்பர்களே. அந்தர்பல்ட்டி அடித்த திமுக எம்எல்ஏ ஸ்டாலின் அதிர்ச்சி. திமுக வெளிநாடு வாழ் தமிழர் அணியின் இணை செயலாளரும் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளருமான காந்தி திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக சொல்லியிருக்கிறார். சில குடும்பங்களே கட்சியை முழுமையாக கட்டுப்படுத்துவதாகவும் கட்சி தலைவரான மு.க.ஸ்டாலினிடம் உண்மையான நிலையை எடுத்து சொல்லப்படவில்லை என்பது தன்னை மிகவும் வேதனைப்படுத்துவதாக சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கிற கடிதத்தில் 1996ஆம் ஆண்டு நாகர்கோவில் திமுக மாணவர் அணியின் துணை செயலாளராக பொறுப்பேற்றதன் மூலம் தொடங்கிய எனது 30 ஆண்டுகால அரசியல் பயணம் முழுவதும் திமுகவில் ஒரு பெருமைமிக்க உறுப்பினராகவும் பொறுப்பாளராகவும் செயல்பட்டிருக்கேன். அதன் பின்னர் திமுக வெளிநாடு வாழ் தமிழர் அணியின் இணை செயலாளராகவும் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளராகவும் பணியாற்றினேன். இந்த பொறுப்புகள் நான் பதவியாக பார்க்காமல் முழு மனதோட உண்மையான அர்ப்பணிப்போட புனிதமாக கருதுகிறேன். திமுகவில் எனது பயணத்தை அதிகார ஆசையால் தொடங்கப்படலை, கொள்கை நம்பிக்கையால் தான் தொடங்கினேன். தந்தை பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா ஆகியோரின் உயரிய சிந்தனைகள், சமூக நீதிக்கான அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, பகுத்தறிவு, மாநில உரிமைகள் மற்றும் தமிழர் கண்ணியம் ஆகியவை என்னை ஈர்த்தது. அந்த கொள்கைகளால் தான் எனது அரசியல் வாழ்க்கையின் அடித்தளமாக இருந்தது. இன்று கட்சி எந்த நிலைக்கு மாறியுள்ளது என்பதே அதே கொள்கையின் அடிப்படையில் தான் நான் மதிப்பிடுறேன். 2021 முதல் 26 வரை நீங்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரிய உறுப்பினராக என்னை நியமித்ததற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். அந்த பொறுப்பை முழு மனதோடு ஏற்று உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுக்கு பெருமையோடு பொறுமையுடன் சேவை செய்ய எனது முயற்சியை செய்தேன். நீங்கள் லண்டன், அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோ, துபாய் உள்ளிட்ட நகரங்களுக்கு சென்றபோது அங்குள்ள தமிழர் புலம்பெயர் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து எனக்கு பெருமையாக இருந்தது. மேலும் 21 முதல் 26 வரை ஆண்டுதோறும் ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற உலக தமிழ் புலம்பெயர் தின நிகழ்வுகளை உலகத் தலைவர்கள், முன்னணி தொழிலதிபர்கள் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து வந்த தமிழர்களை உங்கள் தலைமையில் ஒருங்கிணைக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. வெளிநாடு வாழ் தமிழர் அணியின் இணை செயலாளராக அமெரிக்கா, ஐரோப்பாவின் பல நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்து அங்குள்ள திமுக வெளிநாடு வாழ் தமிழர் அணியை ஒருங்கிணைத்து உலக தமிழர்களை ஒரே நோக்கில் இணைக்கும் பணியில் ஈடுபட்டேன். டாக்டர் பிடிஆர் தியாகராஜனோடு இணைந்து உலகம் முழுவதும் திராவிடம் மற்றும் சமூக நீதி கொள்கைகளை பரப்பும் நோக்கில் செயல்பட்டேன். கட்சி நிர்வாகியாக இருந்தபோது 2011 முதல் 21 வரை ஆட்சி செய்த அதிமுக அரசின் ஊழல்களை வெளிக்கொணர்வதில் முன்னணியில் இருந்தேன். ஆனால் தற்போது நடைபெறும் சூழல் எனக்கு பிடிக்கவில்லை. என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது என்னவென்றால், கட்சி தலைவரான உங்களிடம் உண்மையான நிலைகளை எடுத்து செல்ல முடியவில்லை. உங்களை சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் நன்றாக உங்களது தோற்றத்தை மட்டுமே உருவாக்கினர். நீங்கள் இருட்டில் வைக்கப்பட்டு மக்கள் தரையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது நல்லது நடப்பது போல் காட்டப்பட்டது. பல ஆண்டுகளாக கட்சி அதன் அடிப்படை கொள்கையிலிருந்து விலகி செல்வதை கவலையுடன் பார்த்து வருகிறேன். எனது பார்வையில் திமுக தற்போது செல்வந்தர்களின் ஆதிக்கம் கொண்ட ஆட்சியாகவும் மாறிவிட்டது. அதனால் நான் விலகிக் கொள்கிறேன் என கூறியிருக்கிறார்.